ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அயில மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கோம். இஞ்சி நீல வாக்கில் ஒரு சிறிய துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 10 சின்ன வெங்காயத்தை தட்டி இடித்து வச்சுருக்கோம். பாதி சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 4 நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்வோம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம் எண்ணெயில். ஃபஸ்ட்டு தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அப்புறம் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்க வேண்டியதான். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டை. அப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஊற்றி வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஊற்றி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். காரத்துக்கு சாதாரண மிளகாத்தூள் போடுறேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலா போட்டோன்னே அடி பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுவோம். எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக பிச்சு போட்டு வதக்கி விட்டுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்க வந்துச்சு. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க நான் முழு மீனாகவே போடுறேன். அப்படியே முழு மீனாக போடும்போது உப்பெல்லாம் பிடிக்கணும். அதனால் மீனை நடுவில் கீறி விட்டாச்சு. அப்படியே சுற்றிலும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் போட்டுடலாம். அயில மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை அப்படியே குழம்பு கொஞ்சம் மீன் மேலே எடுத்து ஊற்றி விட்டுடலாம். இல்லைனா அப்படியே பெரட்டி விட்டால் கூட சூப்பராக மசாலாலாம் பிடிச்சி ரெடி ஆயிரும். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சோடனே மீன் கொதிச்சிருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.